காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு டிவி பார்க்குற சுகம் இருக்கே, ஐயோ சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை. என்ன சொகுசா டிவி பார்க்குறான்னு பாரு. ஹேமா, ஹேமா. சொல்லுங்கத்தே. நானும் சின்ன பொண்ணும் கோயில் வரைக்கும் போயிட்டுறோம். டிவியே பார்த்துட்ருக்காம ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சு முடிச்சிருமா. சரிங்கத்தே. ஏதோ எடக்கு முடக்கா செஞ்சு வச்சிடாத ஹேமா. சரிங்கத்தே. நேற்று பாத்திரத்தை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ண மாதிரி வேறு ஏதாவது பண்ணி வச்சிடாத ஹேமா. கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க பாரு. கண்டிப்பா அத்தை. சினிமா பாட்டு சீரியலெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நாட்டு நடப்பையும் பாருமா. கொஞ்சம் நியூஸ் எல்லாம் பாரு, அப்போ தான் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியும். சரிங்கத்தே. சரின்னு இல்லாமல் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து வை. நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன். நீங்கள் போயிட்டு பொறுமையாகவே வாங்க, நான் வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறேன். சரிம்மா. கேஸ் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணுக்கிட்டேயே இருக்காது. சரஸ்வதி அக்கா 2 வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களும் கொடுக்க மாட்டாங்களே. அவன் மருமக ஹேமா இருந்தால் இப்படியாவது ஏமாற்றி வாங்கிடலாம். என்ன பண்ணலாம்? சின்ன பொண்ணு அந்த வயலட் நிற்கிற மாதிரி இருக்குடி. ஆமாக்கா, அந்த சதிகாரி தான் நின்றுட்டுருக்கா. ஏண்டி அவளை இப்படி சொல்கிற? உனக்கு அந்த கள்ளக்குருவி பற்றி தெரியாது, நீ பேசாம இரு. சரி, எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது, உட்காந்து யோசிப்போம். நீ அப்படியே கண்டுக்காத மாதிரி வண்டியை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிரு பார்ப்போம். சரிடி. நம்ம இப்போ பார்த்தது கனவா நிஜமா? அவங்கள நினச்சிட்டு இருந்தோம், அவங்களே வண்டியில் போகிறாங்களே. ஊர் சொத்து கிளம்பிட்டாளுங்க. அப்போ நம்ம சரஸ்வதி வீட்டில் போய் நம்ம வேலையை பார்த்துட வேண்டியதுதான். என்ன ஹேமா கண்ணு ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கு. லல்லியக்கா வாங்க. என்ன ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்க போல இருக்கே. ஆமாம் லல்லியக்கா, அப்புறம் என்ன பண்ணுறது, வீட்டில் வேலை செஞ்சு தானே ஆகணும். சரஸ்வதி அக்கா வீட்டில் இல்லையா ஹேமா? ஆமாக்கா, சின்ன பொண்ணு அக்காவும் எங்கள் அத்தையும் வெளியே போயிருக்காங்க. ஆமாடா, நான் போகிற வழியில் பார்த்தேன். அந்த விஷயத்த சொல்லுங்க லல்லியக்கா. இல்லை, சரஸ்வதி அக்கா 2 சிலிண்டர் வீட்டில் இருக்குது, ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் வீட்டிலே கேஸ் தீர்ந்துருச்சு, அதனால தான். இது சொல்கிறது நிஜமாக இருக்குமோ? போன டைம் தான் இது தேவையில்லாத ஏடாகூடம் பண்ணி திட்டு வாங்க வச்சது. வீட்டில் இருக்க சிலிண்டரை தூக்கி கொடுத்துட்டா அத்தை திட்ட மாட்டாங்களே என்ன? கேட்டு பார்ப்போம். சரி, என்ன ஏதுங்கிறத விசாரிப்போம். என்ன ஹேமா குமிஞ்சிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை லலிகா, எங்கள் வீட்லேயே சிலிண்டர் தீர்றதுக்காச்சு, அதனால தான் கேட்டேன். இல்லை, எடுத்துக்க சொன்னாங்க, அதான் நானும் வாங்கலான்ட்டு வந்தேன். சரி இருங்க, அத்தைக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு தரேன். அவங்க வண்டியில் போயிட்டுருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதடா. வண்டியில் போயிட்டுருப்பாங்கன்னு கரெக்டாகவும் சொல்கிறாங்க, ஒருவேளை அத்தை சொல்லியிருப்பாங்களோ. சரி, கொடுத்துர்லாம். சரி லல்லி அக்கா, வெயிட் பண்ணுங்க, நான் போய் தூக்கிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹேமா. லல்லி அக்கா, இந்தாங்க, எடுத்துகிட்டு போங்க. அப்பாடா, எப்படியோ ஏமாற்றி வாங்கியாச்சு. பார்த்து கொண்டு போங்க லல்லி அக்கா. சரிம்மா ஹேமா, போயிட்டு வரேன்.